அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலேயே பரிசேயர்கள் இயேசுவிடம் கணவன் தனது மனைவியை விலக்கி விடுவது முறையா என்ற கேள்வியை கேட்கின்றார்கள். இந்த கேள்வி தெரியாதது தெரிந்து கொள்வதற்காக அல்ல, மாறாக இயேசுவை சோதிக்க இந்த கேள்வியை கேட்கின்றனர். இதன் மூலம் எரோதிற்கு எதிரியாக இயேசுவை மாற்ற முயல்கின்றார்கள். மேலும் மோசே வழங்கிய சட்டத்துக்கு எதிராக பேசுகிறான் என்று குற்றம் கண்டுபிடிப்பதற்காக இவ்வாறு கேட்கின்றார்கள். அவருடைய மனநிலையை புரிந்து கொண்டு இயேசு கடவுள் மனிதனை உருவாக்கியனுடைய நோக்கத்தை எடுத்துரைக்கின்றார். அதாவது கடவுள் மனிதனை படைத்தது இருவரும் சேர்ந்து வாழ்வதற்காக. அவர்கள் இருவரல்ல, ஒரே உடல். கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்று கூறுகின்றார். மேலும் யாராவது ஒருவரை ஒருவர் விவாகரத்து செய்து கொண்டால் அவர்கள் விபச்சாரம் செய்து விட்டார்கள் என்று கூறுகின்றார். இதிலிருந்து 2 முக்கியமான கருத்துக்களை வெளிப்படுத்துகின்றார். முதலாவதாக, யூத சட்டமானது பெண்களை ஒரு பொருளாகத்தான் பார்த்தது. பெண்களுக்கு எந்த சட்ட உரிமையும் வழங்கப்படவில்லை. ஆண் எந்த காரணத்திற்காகவும் பெண்ணை விவாகரத்து செய்து விடலாம். ஆனால் பெண்ணிற்கு அப்படியல்ல. கணவன் தொழுநோயாளியாக இருந்தால் மட்டும்தான் விவாகரத்து செய்ய முடியும். எனவே இயேசு அந்த பெண் ஆண்களுக்கிடையே இருக்கின்ற அந்த தடையை நீக்க கூறுகின்றார். இரண்டாவதாக, திருமணம் என்பது புனிதமானது. அதை மக்கள் புரிந்து கொண்டு அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வலியுறுத்துகின்றார். ஏனென்றால் இன்றைய சமுதாயத்திலேயே சில திருமணம் தனது உடல் ஆசையை அனுபவிப்பதற்காக என்று நினைத்துக் கொள்கின்றார்கள். ஆனால் திருமணம் என்பது ஆன்மீக இணைதல் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். மேலும் சிலரோ திருமணம் என்பது உடல் மகிழ்ச்சிக்கானது, ஆனால் திருமணம் என்பது ஒரு பொறுப்பு என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைய சமுதாயத்திலேயே திருமணத்துடைய மதிப்பு குறைந்து வருகின்றது. நிறைய பேர்கள் விவாகரத்துக்காக எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் திருமணம் பொறுப்பு, புனிதம் மற்றும் ஆன்மீக இணைதல் என்பதை உணரவில்லை. மாறாக உடல் சுகத்துக்காக பார்க்கிறார்கள். எனவே இயேசு கூறுகின்றார், கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். அப்படி பிரித்தால் அவர்கள் விபச்சாரம் செய்ததாக சமம் என்று குறிப்பிடுகின்றார். ஆமென்.